الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்த பொழுது அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், அவர்கள் இழந்தவைகள், அவர்களுக்கு செய்யப்பட்ட அநியாயங்கள் போன்ற அம்சங்களை முஃமின்களாகிய நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த ரமலானுடைய மாதத்தில் தினமும் ஒவ்வொரு நபித்தோழருடைய வரலாறு குறித்தும் நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே, அந்த வரிசையிலே இன்றைய தினம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஹபஷா பகுதியைச் சேர்ந்த கருப்பு இன ஒரு அடிமையைச் சேர்ந்தவர் ஆவார். அவருடைய முழு பெயர் பிலால் இப்னு ரபாஹ் அல் ஹபஷி என்று சொல்லப்படும். இவர்கள் பனு ஜுமஹ் கோத்திரத்துக்கு அடிமையாக இருந்தவர்கள். அந்த கோத்திரத்தின் தலைவராக உமையா பின் ஹலஃப் இருந்தார். குறைஷிகளில் சில தலைவர்கள் இருந்தார்கள். அபு ஜஹல், அபு லஹப், உத்பா போன்ற தலைவர்களில் ஒருவர் உமையா பின் ஹலஃப். இவருக்கு அடிமையாகத்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் எங்களுக்கு உணர்த்த போகின்ற விடயம் என்னவென்றால், அவர்கள் ஒரு கருப்பு இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தும் ஒரு அடிமையாக இருந்தும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு மாற்றம் அடைய போகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் போன்ற அம்சங்களைத்தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில இருக்கின்ற பொழுது மக்களுக்கு சில முக்கியமான விடயங்களை நினைவுபடுத்தினார்கள். அதிலே யா அய்யுஹன் நாஸ், ஈமான் கொண்ட மக்களே, அலா இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், நிச்சயமாக உங்களுடைய ரப்பு ஒருவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹிதுன், மேலும் உங்களுடைய தந்தையும் ஒருவர்தான். அலா, அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபضل லிஅரபியின் அலா அஜமியின், ஒரு அரபிக்கு ஒரு அஜமியை பார்க்கிலும் எந்தவித சிறப்பும் கிடையாது. வலா லிஅஜமியின் அலா அரபியின், ஒரு அஜமிக்கு அரபியை பார்க்கிலும் எந்தவித சிறப்பும் கிடையாது. வலா அஹ்மர அலா அஸ்வத, ஒரு சிவப்பருக்கு கருப்பரை பார்க்கிலும் எந்தவித சிறப்பும் கிடையாது. வலா அஸ்வத அலா அஹ்மர, ஒரு கருப்பருக்கு சிவப்பரை பார்க்கிலும் எந்தவித சிறப்பும் கிடையாது. இல்லா பித்தக்வா, இறையச்சத்தை கொண்டே தவிர. இன்னொரு அறிவிப்பில் வெள்ளையர் கருப்பர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் இதை தொடர்பில் சொல்லுகின்ற பொழுது, ஈமான் கொண்ட மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, நிச்சயமாக நாம் ஆண் பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை நாம் கோத்திரங்களாக குழுக்களாக ஆக்கியது
நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கு மத்தியில் ஒரு அறிமுகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்திலே உங்களில் மிக சங்கைக்குரியவர் உங்களில் இறையச்சம் உள்ளவர் தான் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறம், மொழி, குலம், கோத்திரம், ஏழை பணக்காரன், படித்தவன் பாமரன் என்ற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்கின்ற ஒரு நியதியை, ஒரு அடிப்படையை இந்த உலகத்துக்கு போதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அதை நாம் ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் ஆரம்ப காலகட்டங்களிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபியாவார். அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அம்ர் இப்னு அபஸ அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய வரலாற்றை சொல்கிறார்கள். நானும் ஜாஹிலியா கால மக்களோடு இருந்தேன். அப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் வழிகேட்டிலே இருப்பது போன்று எனக்கு தோன்றியது. அவர்கள் நேரான வழியிலே இல்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அவர்கள் சிலைகளை வணங்கிக் கொள்பவர்களாக இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் மக்காவிலே ஒரு மனிதர் அவர் சில விடயங்களை சொல்வதாக நான் செவிமடுத்தேன். அப்பொழுது என்னுடைய வாகனத்தில் அமர்ந்து மக்காவை நோக்கி நான் பிரயாணம் செய்கிறேன். அந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நான் மெதுவாக மக்காவிலே நுழைகிறேன். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கிறேன். அவரிடம் கேட்கிறேன், மா அந்த, நீங்கள் யார்? அப்போது அவர் சொல்லுகிறார்கள், ஆன நபியுன், நான் ஒரு நபி. வமா நபியுன், நபி என்றால் யார்? அரசலனி அல்லாஹ், அல்லாஹு தஆலா என்னை அனுப்பியிருக்கிறான், தூதராக அனுப்பியிருக்கிறான். வபி ஐயி ஷைஇன் அர்சலக, என்னென்ன விடயங்களை கொண்டு உங்களை அல்லாஹு தஆலா தூதராக அனுப்பியிருக்கிறார்? அர்சலனி பிஸிலத்தில் அர்ஹாமி வ கஸ்ரில் அவ்சானி வ ஐயு வஹதல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஉன், உறவுகளை பேணி நடக்குமாறு, சில வணக்கங்களை ஒழிக்குமாறு, அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது போன்ற அம்சங்களை கொண்டு அல்லாஹு தஆலா என்னை தூதராக அனுப்பியிருக்கிறார். அப்பொழுது நான் கேட்டேன், ஃபமன் மஅக அலா ஹாதா, உங்களோடு இதை ஏற்றுக்கொண்ட யார் இருக்கிறார்கள்? அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஹுர்ருன் வ அபுதுன், சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒருவரும் அடிமையாக இருந்த ஒருவரும். வகால வமஅஹு யௌம இதின் அபூபக்கர் வ மிலாலும் மிம்மன் ஆமன பிஹி, அன்றைய தினத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தவர் அபூபக்கரும் பிலாலும் என்பதாக அம்ர் இப்னு அபஸ அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற அந்த செய்தியை அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை அந்த காலப்பகுதியில் ஏற்றுக்கொண்ட முதன்மையான நபி தோழர்களில் ஒருவராக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்ல ஒரு ஓர்டர் சொல்லுவார்கள், ஆண்களில் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெண்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சிறியவர்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடிமைகளில் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஆரம்ப காலகட்டங்களிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நம்பி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பல வகையான துன்பங்களுக்கு அவர்கள் உள்ளாகினார்கள். பல வகையான சஹாபாக்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? பெரும்பாலும் ஆரம்ப காலகட்டங்களிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பெரும்பான்மையான சஹாபாக்கள் இவ்வாறு துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அடிக்கும் உதைக்கும் என்ன செய்திருக்கிறார்கள்? உள்ளாகி இருக்கிறார்கள். அதே போன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி, அவ்வளு மன் அல்ஹர இஸ்லாமஹு சபா, இஸ்லாத்தை வெளிப்படுத்தியவர்கள் அதிலே முதன்மையானவர்கள் 7 நபர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மறைமுகமாக பலர்கள் என்ன செய்தார்கள்? வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹை வணங்கி கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தை நாங்கள் முஸ்லிம் என வெளிப்படுத்தியவர்கள் ஆரம்ப கட்டங்களில் 7 பேர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 7 பேரும் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதை சமூகத்தில் என்ன செய்தார்கள்? அடையாளப்படுத்தினார்கள். அப்பொழுது பல எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் இவளுக்கு என்ன செய்தது? வந்தன. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய சிறிய தந்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? பாதுகாத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய கூட்டத்தினர் என்ன செய்தார்கள்? பாதுகாத்தார்கள். ஏனைய 5 நபர்களுக்கும் பல பிரச்சனைகள் என்ன செய்தன? வந்தன. குஃபார்களால், முஷ்ரிக்கர்களால் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? தாக்கப்பட்டார்கள். இரும்பிலான ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டு சூரிய அந்த வெப்பத்திலே அவர்கள் மல்லாக்க படுக்கப்பட வைத்தார்கள். அவ்வாறு என்ன செய்தார்கள்? வேதனை செய்யப்பட்டார்கள். வேதனை தாங்க முடியாமல் என்ன விடயங்களை எல்லாம் அந்த குஃபார்கள் முஷ்ரிக்கள் இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை சிலர்கள் செய்தார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர அவர்களுக்கு என்னதான் வேதனை செய்யப்பட்டும், என்னதான் நோவினை செய்யப்பட்டும், ஏன் குழந்தைகளிலும் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டு
அவர்கள் மக்காவை சுற்றிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இழுத்து கொண்டு திரிவார்களாம். இப்படியெல்லாம் செய்யப்படும் அவர்கள் அஹதுன் அஹதுன் ஒருவன் ஒருவன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இவ்வாறெல்லாம் வேதனை செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே இஸ்லாம் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி உண்மையிலேயே அல்லாஹ் கடவுள் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதையும் சொல்வதற்கு இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, அனுமதித்திருக்கிறது. அப்படியான சந்தர்ப்பத்தில் கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் ஒருவனே என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் எந்த சோதனையும் எந்த வேதனையும் தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய ஈமான் இருக்கவில்லை என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் வேதனை செய்யப்படுவதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சில தங்க காசுகளை கொடுத்து என்ன செய்கிறார்கள், வாங்கி உரிமையிடுகிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்களாம், அபு பக்கரின் செய்யுதுனா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுடைய தலைவர், வஅதக செய்யுதனா, எங்களுடைய தலைவரையும் அவர் என்ன செய்தவர், உரிமையிட்டவர். அந்த இடத்திலே நாடப்பட்டவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பார்த்த விடயம் என்னவென்றால், அந்த காலத்திலே நிறத்தால் வேறுபட்டவர்கள், அதே நேரத்தில் அடிமையாக இருந்தவர்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் ஏற்றத்தாழ்வை ஒரு பொழுதும் ஏற்படுத்தாது என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கற்றுக்கொண்டார்கள். அதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையிலேயே என்னதான் மார்க்கங்கள் இந்த நிறம் வேறுபாடு கிடையாது, ஏழை பணக்காரன் வேறுபாடு கிடையாது, மொழி வேறுபாடு கிடையாது, பட்டம் பதவி வேறுபாடு கிடையாது என்று சொன்னாலும் அதை அமுல்படுத்துகின்ற விடயத்தில் பல தலைவர்கள் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில சொன்ன விடயத்தை தன்னுடைய வாழ்க்கையில எந்தவித நிற வேறுபாடுமின்றி, ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசமின்றி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிக நெருக்கமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பல செய்திகள் மூலமாக நாங்கள் என்ன செய்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையில் அவர்களுடைய தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்தது. கருப்பு நிறம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய முடிகள் ஹபஷா அபிசீனியா சேர்ந்த மக்களுடைய முடிகள் அப்படி சுருண்ட முடியலா என்ன செய்யும் இருக்கும். அப்படியான தோற்றத்தில் இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக சகோதரனாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பழகியிருக்கிறார்கள். எந்த அளவு கண்ணியத்தை கொடுத்தார்கள் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅத்தினாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டார்கள். நாங்கள் பார்க்கிறோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் நசாயிக்குரிய சுனன் குபராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 முஅத்தின்கள் இருந்தார்கள். அதான் சொல்லக்கூடியவர்கள் 3 பேர்கள் இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது அம்ர் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. குபாவினுடைய முஅத்தினாக அந்த காலப்பகுதியில் சஅத் அல் கர்ல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் என்ன செய்திருக்கிறார், இருந்திருக்கிறார். இந்த 3 நபித்தோழர்கள் மஸ்ஜித் நபவியில மாறி மாறி அதான் சொல்லக்கூடியவர்களா என்ன செய்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்திருக்கிறார்கள். இன்னொரு நபி மொழியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுஅத்தினு பிலைலின், இரவிலே அதான் சொல்பவராக இருப்பார். அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்திலே அதான் சொல்பவர்களாக இருப்பார். எனவே நீங்கள் நோன்பு நோட்பவர்களாக இருந்தால் சாப்பிடுங்கள், குடியுங்கள். பிலால் அதான் என்ன செய்யாது, உங்களுடைய சாப்பிடுவதை, உண்ணுவதை, பருகுவதை தடுக்காது. ஹத்தா யுஅத்தின இப்னு உம்மி மக்தூம், இப்னு உம்மி மக்தூம் அதான் சொல்லுகின்றவர். அவர் அதான் சொன்னா நீங்கள் என்ன செய்து சாப்பிடுறதை குடிக்கிறது நிப்பாட்டிடும். அது சுபஹுடைய அதான். ஏன் அவர் பார்வையற்றவர். சில பொழுதுகளிலே சஹாபாக்கள் வந்து அஸ்பஹ்த, காலை பொழுதை அடைந்து விட்டீர்கள் அதான் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால தான் என்ன செய்வார், இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் அதான் சொல்லுவார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, ஒரு கருப்பு இனத்து மனிதர், ஒரு அடிமையாக இருந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜமி அரபி வேறுபாடு கிடையாது, நிற வேறுபாடு கிடையாது என்று எப்படி சொன்னார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையில அமுல்படுத்திய ஒரு தலைவராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய முஅத்தினாக, பிரபல்யமாக தொடராக அதான் சொல்லக்கூடிய ஒருவராக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு சென்றாலும் கூட இருக்கக்கூடியவர். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்களை, துன்பங்களை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது கூட ஒருவரை ஞாபகப்படுத்தியதாக இருந்தால் அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான். நாங்கள் பார்க்கிறோம், திருமதியில பதிவு செய்யப்படக்கூடிய செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகத் உஹிப்து ஃபில்லாஹி வமா யுஹாஃபு அஹதுன், நாங்கள் அல்லாஹ்வை நம்பிய விடயத்தில் நிறைய அச்சப்பட்டிருக்கிறோம். அப்படி யாருமே என்ன செய்தது, அச்சப்பட்டது கிடையாது. வலக்கத் ஊதித்து ஃபில்லாஹி வமா யுஹாஃபு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்காக பல இன்னல்களுக்குள்ளாக இருக்கிறோம், வேதனை செய்யப்பட்டிருக்கிறோம். அப்படி யாருமே வேதனை செய்யப்பட்டது கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், வலகத் அத்தத் அலைய 30 மின் பைனி யௌமின் வலைலா,
30 நாட்கள் எங்களை கடந்து சென்றிருக்கிறது. வமாலி வலி பிலாலின், எனக்கும் பிலாலுக்கும் தஆமுன், எந்த ஒரு உணவும் இல்லை, யகுலுஹு கபித், ஈரலை கொண்டுள்ள ஒரு பிராணியினுடைய எந்த ஒரு உணவையும் நாங்கள் சாப்பிடுகிறோம். அப்படின்னா ஆடு, அதே மாதிரி ஒட்டகம், அதே மாதிரி ஈரல் கொண்ட ஒரு பிராணி, அப்படியான ஒரு சாப்பாட்டை நாங்கள் 30 நாட்களில் சாப்பிட்டதே கிடையாது. இல்லா ஷையுன் யுவாரிஹி இபுத்தி பிலால், பிலால் தன்னுடைய அக்குள் பகுதியில், இந்த தோல் புயல் பகுதியிலே தொங்க விட்டிருந்து சில விடயங்களை தவிர அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி உணவுகள் இல்லாம 30 நாட்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விடயத்தை சொல்லுகின்ற பொழுது கூட நினைவுபடுத்திய ஒருவர் இருப்பாராக இருந்தால் அவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான்ங்கிறது இந்த செய்தி நம்மளுக்கு என்ன செய்து உணர்த்துது. அதே போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தினத்திலே மக்களுக்கு உரை நிகழ்த்துவார்கள். பெண்கள் பின்னுக்கு இருப்பதன் காரணத்தினால அவர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மைக் வசதிகள், ஸ்பீக்கர் வசதி இல்லாத காரணத்தினால அவர்களுக்கு விளங்காது. அப்ப பெண்கள் பிரிவுக்கு தனியாக சென்று என்ன செய்வார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடித்தவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்பதாக சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்படக்கூடிய. அப்ப எந்த அளவு அந்யோன்யமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பழகி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே வாய்ப்பேச்சாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற வேறுபாடு, அதே மாதிரி மொழி வேறுபாடு இல்லை என்பதை பேசிவிட்டு செல்லவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விடயத்தில் அதை அமுல்படுத்தி காட்டினார்கள் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ஹவுஸானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅத்தினார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் ஹலப் என்கின்ற இடத்திலே சந்தித்தேன். யா பிலால், பிலாலே ஹத்திஸ்னி கைஃப கானத் நஃபகத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செலவுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க சொன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்கன்னா தன்னுடைய கணக்கு வழக்கு அனைத்தையுமே பார்க்கக்கூடிய ஒருவராக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கிறார்கள். இப்ப யாராவது ஒருவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அந்த சம்பவத்தில் வரக்கூடிய செய்திகள் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுகளை என்ன செய்ய மாட்டார், பார்க்க மாட்டார். யாராவது ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு சொன்னா அவர்கிட்ட எதுவுமே இல்லை, அணியறதுக்கு ஆடை இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லைன்னா என்ன தான் கூப்பிடுவார்கள். என்ன கூப்பிட்டு யார்ட்டையாவது அணியறதுக்கு ஆடை இருந்தா அல்லது சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருந்தா எடுத்து கொடுங்க, இல்லாட்டி கடன் வாங்கி என்ன செய்யுங்க கொடுங்க அப்படி என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப நான் என்ன செய்வேன், மக்களிடம் அல்லது முஷ்ரிக்குகளிடம் என்ன செய்வேன், சிலரிடம் கடன் வாங்கி அதை இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கொடுப்பேன். அப்பொழுது ஒரு முஷ்ரிக்கல் ஒரு மனிதர் என்னிடம், யா பிலால், பிலாலே என்னிடம் செல்வங்கள் இருக்கின்றன, நீ வேறு யாரிடமும் போய் என்ன செய்ய தேவையில்லை, கடன் வாங்க தேவையில்லை, நான் உனக்கு தருகிறேன் அப்படி என்று என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்காக நிறைய கடன்கள் என்ன செய்கிறார், வாங்குகிறார். ஒரு நாள் உது செய்து விட்டு அதான் சொல்லுவதற்கு எழுந்து நிற்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த முஷ்ரிக் வந்து சில வியாபார கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு வந்து, யா ஹபஷி, ஹபஷியே என்று என்னை அழைத்து, நான் உனக்கு இவ்வளவெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன், கடன் தந்திருக்கேன், எவ்வளவு காலம் இன்னும் இருக்கணும் உனக்கு தெரியுமா, இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கா, நீ என்ன செய்யணும், திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துடணும், இல்லைன்னு சொன்னா திருப்பியும் நீ ஆடுகளை மேய்க்க வேண்டிய நிலைக்கு உள்ளாக்கப்படுவாய் அப்படி என்பதை என்ன செய்கிறார், மிரட்டுகிறார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த கடன்களை நிறைவேற்றதுக்கு எனக்கு டைம் ஒன்றுமில்லை, உங்க டைம் என்ன ஒன்றுமில்லை, இப்படி சிரமப்படுத்துகிறார்கள். எனவே நான் கொஞ்சம் காலத்துக்கு என்னுடைய ஹபஷாவுக்கு போய் என்ன செய்கிறேன், கொஞ்சம் காலத்துக்கு ஒளிந்து வாழ்கிறேன், எனக்கு அனுமதி தாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களுடைய படுக்கை, விரிப்புகள், ஆயுதங்கள், எல்லா தேவையான விடயங்கள் எல்லாம் எடுத்து ரெடியாக்கி விடுகிறார்கள். ஹபஷாவுக்கு போவதற்காக வேண்டி சுபோக நேரம் வரைக்கும் இரவிலிருந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பிரயாணம் செய்வதற்கு முன்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு தூதர் வருகிறார். வந்து, யா பிலால், பிலாலே அல்லாஹ்வின் தூதருக்கு நீங்க பதில் சொல்லுங்கள், உங்களை அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட போகிறார்கள். அங்க கூட போனோனையோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 4 ஒட்டகங்கள் நிற்கின்றன, அவை முழுவதிலேயும் என்ன இருக்கு, பொருட்கள் இருக்கிறது. பிலாலே, உங்களுக்கு என்ன எல்லாம் கடன் இருக்கோ எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, கொடுத்து முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சந்தோஷமா என்ன செய்கிறார்கள், அந்த முஷ்ரிக்கிடம் சென்று இன்னும் யாரிடம் கடன் வாங்கினார்களோ அவர்களிடம் சென்று என்ன செய்கிறார்கள், அந்த கடன்களை கொடுத்து விட்டு வருகிறார்கள். பின்பு அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார், இன்னும் யாருக்காவது கடன் கொடுக்க இருக்கிறதா? ஓம் அல்லாஹ்வின் தூதர் என்ன, நீங்க முடிச்சிட்டு வாங்க, அதுக்கு பிறகுதான் நான் என்னுடைய வீட்டுக்கு செல்வேன் அப்படின்னு என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்துட்டு வருகிறார்கள். ஒரு நைட் அல்லாஹ்வின் தூதர்
வீட்டுக்கு செல்லாமல் பள்ளியிலே உறங்கியதாக இந்த செய்தியில நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடையவர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கொடுக்கல் வாங்கல்களை பார்க்கக்கூடிய ஒரு நபராக நியமித்திருக்கிறார். எந்த அளவு அந்யோன்யமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடையவர்களே, அனைத்து யுத்தங்களிலேயும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செய்திருக்கிறார்கள், கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது பத்ராக இருக்கலாம், உஹதாக இருக்கலாம், ஹைபராக இருக்கலாம், தபூக்காக இருக்கலாம், சகல யுத்தங்களையும் என்ன செய்திருக்கிறார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஹைபருக்கு போயிட்டு வர டைம்ல இரவாயிட்டு அப்பொழுது என்ன செய்கிறார்கள், எல்லோருமே உறங்குவதற்கு தயாராகிறார்கள். அப்பொழுது யார் எங்களை விழித்திருந்து பார்த்துக் கொள்வது அப்படின்னு அடிப்படையில் என்ன செய்கிறார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது பிலால் ரலியல்லாஹு நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறார், பொறுப்படுகிறார்கள். சில அறிவிப்புகளை பிலால் ரலியல்லாஹு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இக்லஅலனா அல்லைல, இரவில எங்களை நீ பாதுகாத்துக்கோ. உரிமையோடு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்திருக்கிறார். அந்த செய்தி நம்ம எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தூங்கி விடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டு பொறுப்பாக இருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முடியுமான வரை இரவு வணக்கங்களில் என்ன செய்கிறார்கள், ஈடுபடுகிறார்கள். ஃபஜ்ர் நெருங்கின சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கும் கொஞ்சம் என்ன செய்கிறது, அசதி ஏற்படுகிறது. அவர்களும் தூங்கி விடுகிறார்கள். எல்லோருமே ஃபஜ்ர் இல்லாமல் என்ன செய்து விடுகிறார்கள், தூங்கி விடுகிறார்கள். திடீரென அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். யாரும் பார்த்தா யாருமே என்ன செய்யல, எழும்பல. அப்ப எல்லாரையும் எழுப்பி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது, இந்த இடத்துல ஷைத்தான்களோட என்ன செய்திருக்கிறான், தூங்கி இருக்கிறான், வேற இடத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம், போய் தொழுவோம் என்பதாக தொழுது விட்டு ஒரு விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் நஸிய ஸலாத்த ஃபல்யுஸல்லிஹா இதா தக்கரஹா, யார் தொழுகை மறந்து விடுகிறாரோ அவர் ஞாபகம் வருகின்ற டைம்ல என்ன செய்து கொள்ளட்டும், தொழுது கொள்ளட்டும் என்கிற செய்தியை அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய உரிமைக்கு உள்ளாகியவராக என்ன செய்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவு சிறப்பை கொடுத்திருக்கிறது சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால, யா பிலால், பிலாலே ஹத்திஸ்னி பி அர்ஜா அமலின் அமில்தஹு ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே நீங்கள் செய்த சிறந்த அமலை எனக்கு சொல்லுங்கள். ஃபஇன்னி சமிஅது தஃபன நஅலைக பைன யதைய ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் எனக்கு முன்னால உங்களுடைய இரண்டு செருப்பினுடைய சத்தத்தை நான் செவிமடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு சொல்கிறார், நான் உது செய்தால் 2 ரக்காத்தில் என்ன செய்வேன், தொழுவேன். அப்ப அதுதான் இதற்குரிய காரணம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு நபி மொழியிலே, யா பிலால், பிலாலே பிம சபக்தனி இலல் ஜன்னா, சுவர்க்கத்திலே உங்களை என்னை முற்படுத்தியது எது, என்னை பார்க்கிலும் உங்களை சுவர்க்கத்தின் பக்கம் முற்படுத்தியது எது அப்படின்னு கேட்காங்க. இது கனவுல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய செருப்பின் அவர்கள் நடமாடுகின்ற ஓசையை இந்த செருப்பினுடைய சத்தத்தை கேட்ட விடயத்தை உணர்த்துகிறது. அதனால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால சுவர்க்கத்துக்கு போவாக என்கிறத அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே இப்படி பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய சத்தம், சுவர்க்கத்தில் அவர்கள் நடமாடுகின்ற அந்த சத்தம் கேட்டது என்பதை தான் இந்த இடத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உலகத்திலே அவர் சுவர்க்கவாசி என்கின்ற விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவினுடையவர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து நாம் தேடிய விடயங்களில் நமக்கு கிடைத்த ஆதாரபூர்வமான செய்திகள் இவை அனைத்தும் தான். இதை தாண்டி சில பலகீனமான செய்திகளும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் சர்வசாதாரணமாக பயான்களில் சொல்லப்படுவதையும் நிறைய கிதாபுகளில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அவைகளை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மையான விடயங்கள், பலகீனமான விடயங்கள், இன்னும் இட்டுக்கட்டப்பட்ட விடயங்களாக என்ன செய்கின்றன, காணப்படுகின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மிக பிரபல்யமாக எல்லோரும் அறிந்த விஷயம், அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இப்னு சௌதா, ஒரு கருப்பியினுடைய மகனை என்று அழைத்ததாகவும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை போய் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறைப்பட்ட பொழுது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டீங்களா, இப்படி சொன்னீங்களா அப்படின்னு சொன்னோடனே, ஓம் அப்படின்னு நான் சொன்னேன் என்று சொன்ன டைமில், இன்னக இம்ரவுன் ஃபீக ஜாஹிலியா, உங்களை நான் ஜாஹிலியா பண்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் என்ன செய்கிறேன், பார்க்கிறேன் அப்படின்னு சொன்ன பின்னர், இதில் சில பகுதியில் என்ன சரியான பகுதியில் இருக்கு, நான் அதை சொல்லுவேன். சொன்ன பின்னர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே பூமியிலே அப்படியே படுத்து கன்னத்தை வைத்து
வல்லாஹி லா அர்ஃபஉ ஹத்தி மினத் துராப் ஹத்தா யதஅ பிலால் ஹத்தி பிகதமிஹி. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதாவது தன்னுடைய கன்னத்தை மண்ணில் வைத்து அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய கன்னத்தை அவர்களுடைய காலால் மிதிக்காத வரை நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த கன்னத்தை எடுக்க மாட்டேன். ஃபபதஅ ஹத்தஹு பிகதமிஹி, தன்னுடைய அந்த ஹத்தை அந்த கன்னத்தை ஹத்தை அவர்களுடைய பாதத்தால் மிதித்தார்கள் அப்படின்னு வரக்கூடிய ஒரு செய்தி பரவலாக சமூகத்திலே உலமாக்களால் சொல்லப்படுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த இடத்திலே இப்னு சௌதா கருப்பின் மகனே அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள் என்று வரக்கூடிய வாசகங்கள் பலவீனமான பகுதிகள். அதே போன்று மண்ணிலே படுத்து கன்னத்தை வைத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலால் கன்னத்தை மிதிக்க சொன்னதாகவும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிதித்ததாகவும் வரக்கூடிய பகுதியும் என்ன பலவீனமான பகுதிகள். இந்த அறிவிப்பில் வரக்கூடிய வலீத் இப்னு முஸ்லிம், அதே மாதிரி அபூபக்கர், உமர் இப்னு ஹபீப் இவர்களிலே அறிஞர்கள் பலர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்களை பற்றி பேசியிருக்கிறார், அவர்கள் நக்கது இருக்கிறது என்பதாக என்ன செய்த சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, பலவீனமான அறிவிப்பாளர்களை கொண்ட ஒரு செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய உண்மையான பகுதி என்ன என்றால் சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரபதா என்கின்ற ஒரு இடத்திலே வருகின்ற பொழுது தன்னுடைய அடிமை அணிந்திருக்கக்கூடிய ஆடையை போன்றே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அணிந்திருக்கிறார்கள். அப்பொழுது மஅரூர் அவர் தான் சொல்லுகிறார், அவர் கேட்கிறார், இதை பற்றி நீங்க அடிமை அணிஞ்சிருக்கிற ஆடையை தானே நீங்களும் அணிஞ்சிருக்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்றார். எஜமானும் அடிமையும் எங்க ஒரே ஆடையை 2 பேரும் அணிஞ்சிருக்காங்களோ அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அப்பொழுது அபூதர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இன்னி சாபப்து ரஜுலன் ஃபஅய்யர்துஹு பி உம்மிஹி, நான் ஒரு மனிதனை ஏசினேன், அவருடைய தாயை என்ன செய்து விட்டேன், குறை கூறிவிட்டேன். அதனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ இப்படி தாயை குறை கூறினாயா அப்படின்னு கேட்ட பொழுது ஆம் என்று சொன்ன டைம்ல தான் இன்னக்கும் ருன் ஃபீக ஜாஹிலியா, உங்களிலே ஜாஹிலிய பண்பை நான் பார்க்கிறேன். இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், உங்களுடைய அடிமைகள் உங்களுடைய சகோதரர்கள், ஜஅலஹுமுல்லாஹு தஹ்த ஐதீக்கும், அல்லாஹு தஆலா உங்களுடைய கரங்களுக்கு கீழால் அவர்களை ஆக்கியிருக்கிறார். எனவே யாருடைய கரத்துக்கு கீழ் அடிமைகள் இருக்கிறார்களோ அவர் சாப்பிடுகிற அந்த அடிமைக்கு சாப்பிட கொடுக்கட்டும், அவர் அணிவதில் இருந்த அடிமைக்கு அணிய கொடுக்கட்டும். அவரால் முடியாத வேலைகளை அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கட்டளை பிறப்பிக்க கூடாது. அப்படி பிறப்பிச்சா அவர்களும் எஜமான்களும் என்ன செய்யணும், அதில் உதவியாக இருக்கணும் என்கிற விஷயத்தை அபூதர் ரலியல்லாஹு சொல்கிறார். இந்த இடத்துல சாபப்து ரஜுலன், ஒரு மனிதனுக்கு நான் ஏவினேன் அப்படின்னு தான் என்ன செய்யறாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இது போன்ற வரக்கூடிய சரியான எந்த ஒரு அறிவிப்பிலையும் அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற விடையும் என்ன செய்யவில்லை, வரவில்லை. மாற்றமாக சில பலகீனமான மேற்சொல்லப்படி பலகீனமான செய்திகளை வைத்து சில அறிஞர்கள் அது பிலால் தான் அப்படிங்கிற விடயத்தை என்ன செய்கிறார் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது பிலால் தான் என்று நிறுவக்கூடிய அமைப்பில் எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமியர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பின்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலைகள் குறித்து வரக்கூடிய பல செய்திகள் பலகீனமான செய்திகளாகவும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாகவும் என்ன செய்கின்றன இருக்கின்றன. அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அல்லாஹ் அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், நான் சொல்லுகிறாள், இதுக்கு பின்னால நான் யாருக்காக வேண்டியும் அதான் சொல்ல மாட்டேன். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்க எங்களுக்காண்டி பிலாலே அதான் சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சியதாக வரக்கூடிய செய்திகள் இது பலகீனமான செய்திகள். ஆனால் அவர்கள் இந்த மதீனாவை விட்டு போவதற்கு என்ன செய்தார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்டார்கள். அது சஹீஹ் புகாரில பதிவு செய்யக்கூடிய செய்தி. அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுக்காக வேண்டி உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி என்னை வாங்கியிருந்தால் நீங்க தடுத்து என்ன வச்சு கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க வாங்கின உரிமை இருந்தீங்கன்னா என்ன செய்யுங்க விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமானது. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் பிலால் எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் அதான் சொல்லுங்கள், இதற்கு பின்னால ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால நான் யாருக்குமே அதான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்திகளாக வரக்கூடியது நாம தேடின வகையில் பலகீனமாக இருக்கிறது. அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றவர்கள், பிலாலே நாம் அல்லாஹ்வுக்காக தான் உங்களை என்ன செய்தோம் உரிமையிட்டோம் என்று சொன்ன பொழுது ஷாமுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே போனார்கள். அதுக்கு பின்னால பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவிலே கண்டதாகவும் அந்த கனவிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, என்ன தரிசிப்பதற்காக வாங்க என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்ததாகவும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதன் பின்னால மக்காவை நோக்கி சென்றதாகவும் அந்த டைம்ல மக்காவை நோக்கி சென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை தரிசித்து விட்டு அதான் சொன்னதாகவும் அந்த டைம்ல அதான் சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் சொன்ன பொழுது மதீனாவை நடுங்கியதாகவும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பொழுது அந்த நடுக்கம் அதிகரித்ததாகவும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்னும் பெண்கள் எல்லாம் வீடுகளில் இருந்து வெளியேறி
தேடி வந்ததாகவும் அந்த மதீனாவே பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய அதானை கேட்டு அழுததாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய விடயத்தில் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமியர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிற்காலத்தில் ஷாமுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போயிருக்காங்கிறது நம்ம வரலாறுல என்ன செய்து விளங்குது. அங்க யுத்தங்களில் கலந்து கொண்டார்கள், ஷாம்ல தான் மரணித்தார்கள் என்கிற அடிப்படையில் வரலாறு வருகின்றன. அல்லாஹு அலம். ஆனால் இப்படியாக சொல்லப்படுகின்ற விடயம் ரசூலுல்லாஹ் கனவுல கண்டதாகவும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஷாம்ல இருந்து மதீனாவுக்கு வந்து அதான் சொன்னதாக வரைந்து விடயங்கள்லாம் அல்லாஹ் அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சில இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படி என்றால் அதானிலே அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்ததாக என்ன செய்கிறார்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஷியர் அலாமின் நுபலா, அதே போல பிதாயா வன் நிஹாயால நாங்கள் பார்க்கும் ஷாம்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறார்கள், மரணிக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு 60 வயது. ஹிஜ்ரி 18 ஒரு கூட்டு இருக்கிறது, ஹிஜ்ரி 20 ஒரு கூட்டு இருக்கிறது. அம்வாஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொள்ளை நோய்க்கு உள்ளாக்கப்பட்டு மரணித்ததாகவும் சில செய்திகள் வருகின்றன. இவைகள் ஆதாரபூர்வமான தன்மை அல்லாஹு ஆலம். பார்த்த அமைப்பில் என்ன செய்கிறது, இந்த செய்தி ஓரளவு பரவாயில்ல போல என்ன செய்கிறது விளங்குகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்த ஒரு செய்தியும் இன்று பிரபல்யமாக பேசப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரிக்கிறார்கள். ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்கிறார்கள், மனைவி கேட்கிறார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கதன் நல்கல் அஹிப்பத முஹம்மதன் வ ஹிஸ்பஹு, நாளை நான் நேசத்துக்குரிய முஹம்மதையும் அவருடைய தோழர்களையும் சந்திக்க போகிறேன் என்று சந்தோஷமாக சொன்னதாக வரக்கூடிய செய்தி. இதுவுமே ஒரு பலகீனமான செய்தி. இப்னு அபி துன்யா அவர்கள் முஹ்ததிர் என்கின்ற கிதாபில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்னு ஆஷாக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர் தாரிഖിல் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் பலகீனமான செய்தி என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமியர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் மிக பிரபல்யமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் பேசப்படக்கூடிய விடயங்கள். இவைகளுக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடையார்களே, எனவே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எங்களுக்கு தரக்கூடிய படிப்பினை என்னவென்றால், அவர்கள் ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள், அடிமையாக இருந்தவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம், அவர்கள் கொடுத்த சிறப்பு. ரபியுடைய முஅத்தினாக அவர்கள் இருந்தார்கள். தவாமு சுஹபா, எக்காலமுமே நபியோடையே அவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள். நபி அவர்கள் உரை நிகழ்த்துகின்ற பொழுது பிலாலுடைய கையை பிடித்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய சகல காரியங்களையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு தலைவர் எப்படி நடந்து கொண்டார் என்கின்ற விடயம் நமக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய விடயம். அதே நேரத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனைத்து சஹாபாக்களும் என்ன செய்திருக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா துன்புறுத்தப்பட்ட பொழுதெல்லாம் அவர் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வை விட்டுக் கொடுக்கவில்லை அந்த இடத்துல. அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் மிக பிரதானமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம், எங்களுடைய தாய் தந்தைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்ததால் நாம் சிம்பிளாக என்ன செய்கிறோம், இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இந்த இஸ்லாத்தினுடைய பெருமதி தெரியாது. நம்மளுக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகளில் எல்லாம் மிக பெரும் நியாமத் இந்த இஸ்லாம் எங்களுக்கு கிடைத்தது. இந்த நியாமத்துக்கு நாங்கள் அல்லாஹுக்கு எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் அது ஈடாகாது என்பதையும் அன்பிற்குரிய இஸ்லாமியர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சஹாபாக்களுடைய வரலாறு நாங்கள் படிக்கின்ற நோக்கம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். எனவே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வாழ்க்கையிலிருந்து எம்மையும் படிப்பினை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வான பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தாவத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.